உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லுவா. அமெரிக்காவில் H1B விசாவில் வேலை பார்க்குற பிள்ளைங்க இனிமேல் சொந்த அப்பா அம்மா சாக கூட நம்ம நாட்டுக்கு வருவாங்களாம் சந்தேகம் தான். கேட்கவே எதிர்ச்சியாக இருக்குல்ல. இது ஏன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நேற்று வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு பில்லு பாஸ் பண்ணிருக்கு. என்னென்னா H1B விசாவில் அமெரிக்காவில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸோட கம்பெனிஸும் ஒரு எம்ப்ளாய்க்கும் வருஷம் $1,00,000 அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸாக கொடுக்கணும். அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு $1,00,000 ஃபீஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள். எவ்வளோன்னா இந்திய மதிப்படி 85 லட்ச ரூபா. அதாவது இங்கேருந்து போகிற டெக்கீஸ் இருக்காங்கல்ல, முக்கால்வாசி பேர் எல்லாமே வந்து H1B விசாவில் தான் போவாங்க. போயிட்டு அங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு $80,000 $2,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குவாங்க. இதுக்கு மேலே உங்கள் கம்பெனி வந்து $1,00,000 உங்களுக்கு செலவு பண்ணணும்னா உங்கள் கம்பெனி ரெடியாக இருக்குமா பண்ணுறதுக்கு? அந்தளவுக்கு நீங்கள் ஒர்த்தா? இது ஏன் மெயினாக யூஎஸ் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா, வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க வர தடுத்துட்டு யூஎஸில் இருக்கவங்கள ட்ரெயின் பண்ணி இங்கேருந்து ஒருத்தனை $1,00,000 சம்பளம் கொடுத்து அதுக்கு மேலே $1,00,000 ஃபீஸ் கொடுத்து $2,00,000 ஆகும். அதுக்கு அங்கே $1,50,000 ஒருத்தர் வேலைக்கு வச்சா, அமெரிக்கன் வேலைக்கு வச்சா $50,000 மிச்சம்ல. இனிமேல் அப்படி தான் பார்ப்பாங்க. கரெக்டு தானே? அண்ட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வெளிநாட்டிலேருந்து H1Bயில் போகிறவங்க இந்த ஃபீஸ் கட்டிட்டு போகணும். அதாவது 21 செப்டம்பர்லேருந்து இது அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வீசா இருந்தாலும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா திரும்ப நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஃபீஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நாட்டுக்குள்ளேயே வேலிட் வீசா வச்சு இருக்கிற வரைக்கும் ஓட்டிகிட்டு வர்றவங்களுக்கு நல்லது. அதனால தான் சொல்கிறேன், வீசா இருக்கவங்க நாட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட தி அமெரிக்கன் ட்ரீம்ஸ் ஆர் ஓவர் ஃபார் இந்தியன் டெக்கீஸ் அப்படி தான் சொல்லணும் இல்லையா? இதை வந்து உங்கள் அமெரிக்காவில் வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தனா ஒரு லைக் ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம். டேக் கேர், பாய். எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வரவே வராது, சத்தியமாக சொல்கிறேன்.